Yo, what's up guys, welcome back to another interesting video. So guys, இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து இது ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து இது அதை விட செம்மையான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது சில பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, மோட்டோ வ்ளாகிங் பண்ணால் ஒரு ஆக்ஷன் கேமரா கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து ஒரு மைக் செட்டிங் தேவை. ஒரு ஹெல்மெட்டில் வந்து அந்த கேமரா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நிறைய மோட்டோ வ்ளாகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோப்ரோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 40K அவ்வளோ வந்துடும். ஒரு நல்ல கோப்ரோவை வாங்குவோம். ஹீரோ 7, ஹீரோ 8, ஹீரோ 9லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ 9லாம் பார்த்தீங்கன்னா 40K வரும். அது ப்ளஸ் அடாப்டரு, மைக்கு, அண்ட் தென் அந்த இது செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மேக்ஸிமம் 50 வந்துடும். 50 இல்லை 40K 45K வந்துடும். ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம்னா காசு இருக்கிறவங்க பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா 40Kங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு நாம் எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை வச்சே பண்ணலாம். நான் வந்து மொபைல் வச்சு பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து யூடியூப் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்தேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, மொபைலை வச்சே நான் வந்து மோட்டோ வ்ளாகிங் வந்து வ்ளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் வந்து பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் வந்து நான் ஹெல்மெட்லேயே செஞ்ச ஒரு இது செட்டப்பு. மொபைல் வச்சு வ்ளாக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலான்னா, மொபைலை வந்து இங்கே செட் பண்ணிடுவோம் நம்ம. இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டா வந்து இந்த செட்டப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இந்த இது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் வந்து நம்ம இது தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இது மட்டும் நான் மாட்டினா போதும். இதை வந்து நான் எதில் மாட்டியிருக்கேன்னா, எம்சியில் வச்சு இதில் போட்டு மாட்டியிருக்கேன். ஸோ எம்சியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுக்கு. அதனால் வந்து எம்சியில் போட்டு இதை ஒட்டியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோட ஒரு கிராப் இது பண்ணுறது, பிடிச்சிக்கிறதுக்கு அந்த இது ஃபோனில் கூட அந்த இது ஒரு இது. இதில் வந்து நம்ம ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ ஃபோனை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டு வ்ளாக் பண்ண வேண்டியது தான். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆடியோ செட்டப்புக்கு ஆடியோக்காக வந்து ஒரு சின்ன நம்ம பழைய இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பழைய இயர்ஃபோன்ஸ் எடுத்து அதில் வந்து இயர்ஃபோன்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு மைக் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மைக்கை மட்டும் நான் வந்து இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கு, அந்த இயர்ஃபோன் சொன்னல அந்த இதெல்லாம் வந்து இயர்ஃபோன் தான். இயர்ஃபோனோட அந்த ஒயர்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன். மைக்கை மட்டும் இதில் வச்சு செட் பண்ணி ஒரு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான செட்டப் தான். இதெல்லாம் வந்து வீட்லேயே இருக்கிறத வச்சு நான் பண்ணேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு மோட்டோ வ்ளாகிங் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக அது சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் நேற்று ஃபுல்லாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இங்கே மொபைல் வச்சு நம்ம வ்ளாக் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக கேட்குது. என்னோடது வந்து OnePlus மொபைல் தான். ஸோ OnePlusல வந்து நான் இதை வந்து மாட்டி உள்ளே பேசுகிறதுலாம் வந்து சூப்பராக கேட்குது. சம்டைம்ஸ் வந்து ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராலாம் கேட்காது. ஆனால் விண்ட் பிளாஸ்ட் வந்து தடுக்கிறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு சின்ன அந்த மைக்குக்கு போடுவாங்க பாருங்க மேலே ஸ்பாஞ்ச் ஆட்ட, அந்த இது வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் விண்ட் நாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு கிராப் பண்ணாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வாய்ஸ் மட்டும் நல்லா கிளியராக கேட்குற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். கண்டிப்பாக கேட்கும். மைக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து மைக்கு போடும் போது தனியாக வெறும் மைக்கு மட்டும்தான் மாட்டியிருந்தேன். அந்த மேலே இருக்கிற ஸ்பாஞ்சு மாட்டவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சு நிறைய ஒரு விண்ட் நாய்ஸ் கேட்டுச்சு. ஆனால் இப்போது ஒரு நல்ல விண்ட் நாய்ஸே இல்லாமல் வ்ளாக் பண்ணல இதில். அதுக்காக தான் அந்த ஸ்பாஞ்சு போட்டிருக்கேன். நல்லா இருக்குது இப்படி ஓட்டும் போது, செம ஃபீலு. கட் பண்ணி திரும்பிடலாம்.
ஸோ வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க. சூப்பராக இருக்கு அந்த ட்ரீ, வேறு லெவலில் இருக்குல்ல, வேறு மாதிரி. ஸோ இந்த லாக்டவுனில் தான் சுற்றிட்டு இருக்கேன். இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட் தான் இது, எங்கள் வீடு பக்கத்து ஸ்ட்ரீட்டு. ஸோ ஸ்ட்ரீட்டு தான், வெளியெல்லாம் போகல. நான் ரொம்ப நல்ல பையங்க, என்னையில ரொம்ப நம்புங்க. வீட்டு விட்டு வெளியே கூட வரமாட்டேன். இது போட்டிருந்தா நிறைய பேர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்மளைய, என்னடா இவன் ஃபோனை மாட்டிகிட்டு இருக்கான் ஹெல்மெட்டில் அப்படின்னு. 3 நாள் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் பார்த்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா பண்ணுற அப்படின்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி முடித்து விளக்கம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until my next video, டாட்டா, பை பை. I am signing off from Joshua.